பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கொலோசியர் 1:25 முதல் 27 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கிறிஸ்துவானவர் மகிமையான ஒரு நம்பிக்கையாக அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் தெய்வீக ரகசியமாய் இந்த நற்செய்திகளிலே, சுவிசேஷங்களிலே, ஆண்டவரே நிருபங்களிலே, வேதத்திலே தேவ வசனமாய் ஜீவ வசனமாய் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 25வது வசனத்திலே ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம், தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிறதான இந்த ஒரு சத்தியம் ஆண்டவரே, தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்காக ஆண்டவரே நீர் பரிசுத்தவான்களை எழுப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம், சபைகளை எழுப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளை எழுப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் பிரசங்கிக்கிறதான இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார். மாம்சமான அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள் இம்மானுவேலராக வாசம் பண்ணுகிறார். அது எங்களுக்கு மகிமையின் மேல் மகிமை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ரட்சிப்பின் மேல் ரட்சிப்பு, பரிசுத்தம், நீதி, சமாதானம், தேவனோடு கூட ஒப்புரவாகுதல், நித்திய ஜீவன், நித்திய மகிமையை எங்களுக்கு அருளக்கூடியதாக இருக்கிறது. நீர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆண்டவரே 27வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரகசியம் எங்களுக்கு ஒரு மகிமையான ஐஸ்வர்யமாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே கிறிஸ்து இயேசு வாசமாய் இருக்கிறபடினால் எல்லா விதமான பரிபூரண ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன், நன்மை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அருளுகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 28வது வசனத்தின் பிரகாரம் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்கிற வேத வசனத்துக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேறினவனாக இந்த பூமியிலே உலகம் மாமிசம் பிசாசிலே அவர்கள் ஃபெயிலியராக மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அவருடைய ஜீவ வார்த்தைக்குள்ளாக நாங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகள் ஆகும்படி தேறினவனாக விளங்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் விளங்க வேண்டும். உமக்கு முன்பதாக அன்பிலே குற்றம் பெற்றவர்களும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிறுத்தும்படிக்கு தகப்பனே நீர் எங்களுக்கு அறிவித்து வருகிற சகல சத்தியத்துக்காக, உபதேசங்களுக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய புத்திக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஞானத்தோடு கூட புறப்பட்டு வருகிறதான உம்முடைய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு உபதேசமாய் விளங்குகிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அது என்றென்றைக்கும் எங்களை தேரச் செய்கிறது, எங்களை பாஸ் பண்ண வைக்கிறது, எங்களை வெற்றி சிறக்க வைக்கிறது, எங்களை ஆசீர்வாதமாய் என்றென்றைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் உமக்கு முன்பதாக நிற்க வைக்கிற தயவுக்காய் அந்த தேவ வசனத்தை பூரணமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வசனம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிறார் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறபடினால் அது ஐஸ்வர்யமாய் எங்களுக்குள்
பூரணமாய் விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா புத்தியோடும் எல்லா ஞானத்தோடும் மற்றவர்களும் தேரும்படியாய் நாங்கள் டிராக்ஸ் மூலமாய், காஸ்பல் புக்கு மூலமாய், நியூ டெஸ்டமெண்ட் மூலமாய் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் அறிவிக்க கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.